5th chapter elements and compounds around us. So in the chapter la elements details as well as compound oda details கொடுத்திருப்பாங்க. So இப்போ element and compounds அதை பார்க்கறதுக்கு முன்னாடி elements and compounds எல்லாமே pure stateல தான் இருக்கு. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸுக்கான டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்கு இட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸா இல்லையா அதை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மில்க் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட். ஸோ மில்க் பியூர் சப்ஸ்டன்ஸ்னா பியூர் சப்ஸ்டன்ஸுக்கான டேர்ம் போகிறோம். பியூர் சப்ஸ்டன்ஸுங்கிறது சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். இப்போ மில்க்குங்க சிங்கிள் சப்ஸ்டன்ஸா? சிங்கிள் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரே டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனால் மில்க்குங்கிறது சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் இல்லை. மில்க்குங்கிறது இட் இஸ் அ மிக்சர். என்ன கண்டென்ட்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது மில்கில் அப்படின்னா லிக்விட் ஃபேட் தென் ப்ரோட்டீன் அண்ட் வாட்டர். ஸோ milk pure substance இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு milk it is not a pure substance because it contain liquid fat, protein and water. Then one more thing, air is a pure substance இல்லையா? ஸோ ஏருங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸா இல்லையா? பியூர் சப்ஸ்டன்ஸோட டேர்மு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ், ஒரே டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தான் அது பியூரு. இப்போ ஏர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பியூர் பிகாஸ் இட் கண்டெயின் மிக்சர் ஆஃப் கேஸஸ். உங்களுக்கே தெரியும் ஏருங்கிறது மிக்சர் ஆஃப் கேஸஸ், எல்லா கேஸும் கம்பைண்டாக இருக்கும். அதனால ஏருங்கிறது இட் இஸ் நாட் அ பியூர் ஃபார்ம். ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் கம்பைன்டு ஃபார்மில் இருக்கும். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸோட டேர்மு பியூர் சப்ஸ்டன்ஸ்னா இட் இஸ் அ சிங்கிள் சப்ஸ்டன்ஸு. எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம். மில்க்குங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லை, ஏருங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லை. சப்போஸ் காப்பர் இது பியூர் சப்ஸ்டன்ஸா அப்படின்னா காப்பருங்கிறது இட் இஸ் அ மெட்டல். அதில் காப்பர் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இட் இஸ் நாட் அ மிக்சர். ஸோ காப்பர் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் பியூர் சப்ஸ்டன்ஸ். Because it is a single substance. இது காப்பருங்கிறது சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். அதனால காப்பர் மட்டும்தான் பியூர் சப்ஸ்டன்ஸாக எக்ஸிஸ்டாக இருக்கும். ஏரும் மில்க்கும் இட் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, தென் பியூர் சப்ஸ்டன்ஸோட டேர்ம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு சிங்கிள் சப்ஸ்டன்ஸு. சிங்கிள் சப்ஸ்டன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் எலமெண்ட், another one is a compound. உங்களுக்கு தெரியும் எலமெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் என்டிட்டி. சிங்கிள் என்டிட்டினா ஒரே ஒரு காம்போனன்ட் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தட் இஸ் எலமெண்ட். அயன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட். காப்பர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட். காப்பருங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட். நெக்ஸ்ட் சோடியம் இட் இஸ் அ எலமெண்ட். All the metals are example for element. எல்லா எலமெண்ட்டுமே இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். இண்டிவிஜுவல் அயன்னா Fe ஆட்டம்ஸாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே போல் காப்பர்னா காப்பர் ஆட்டம்ஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதே போல் சோடியம்னா சோடியம் ஆட்டம்ஸ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஸோ தட் இஸ் அ சிங்கிள் என்டிட்டி தட் இஸ் கால்ட் அஸ் அ எலமெண்ட். இப்போ காம்பவுண்டில் என்ன? காம்பவுண்ட் அப்படிங்கிறது 2 எலமெண்ட் மிக்ஸ் ஆகிருக்கணும். இங்கே என்ன 2 எலமெண்ட் மிக்ஸ் ஆகிருக்குது? சோடியம் குளோரைடு இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட். சோடியம் குளோரைடில் இருக்க 2 எலமெண்ட் என்னென்ன அப்படின்னா சோடியம்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, தட் சிம்பிள் இஸ் Na. குளோரைடுங்கிறது ஒரு எலமெண்ட் இருக்குது, அது Cl. அப்போ இந்த 2 எலமெண்ட் கம்பைண்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காம்பவுண்டு. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் என்னென்ன டைப்ஸாக இருக்கலாம் அப்படின்னா ஒன்று எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 2 எலமெண்ட் கம்பைண்டாக ஒரு காம்பவுண்டாக எக்ஸிஸ்டாக இருக்கலாம். இது டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைப் எலமெண்ட்டு, காம்பவுண்டு செகண்ட் டைப். ஸோ தட் இஸ் செல்ஃப் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸு. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எலிமெண்ட் பியூரு, காம்பவுண்டும் பியூர். ஏற்கனவே சொல்ல டைப்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எலிமெண்ட்டாகவும் இருக்கலாம், காம்பவுண்டாகவும் இருக்கலாம். ஸோ எலிமெண்ட்டும் பியூரு, காம்பவுண்டும் பியூர். அந்த பியூரிட்டியை செக் பண்ணுறது, ஹவு கேன் வி ரெகக்னைஸ் த பியூரிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஹவு கேன் வி ரெகக்னைஸ், எப்படி அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும்? ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா ஜட்ஜ் பண்ண முடியுமானா இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வச்சு வி கேன் ஜட்ஜ் த சப்ஸ்டன்ஸ் இஸ் பியூர் ஆர் நாட். அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்குன்னா டென்சிட்டி, melting point, boiling point, refractive index,
electrical conductivity and viscosity. So these are all the properties which we can able to predict the substances pure or not. ஒரு substance pure இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாம யூஸ் பண்றோம். இதுல ஏதாவது ஃபெமிலியரா நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி இருக்கா? இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்ங்கிறது it is a compound. இந்த வாட்டரோட பியூரிட்டியை செக் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் பாயிலிங் பாயிண்ட் செக் பண்ணால் 100 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கணும். இன்கேஸ் 100 இல்லை அப்படின்னா 100 விட அதிகமாக இருக்குது, 110 டிகிரி இருக்குது, இல்லை 100 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் சேஞ்ச் ஆனாவே காம்பவுண்டோட பியூரிட்டி சேஞ்ச் ஆகிட்டுன்னு மீனிங். அதே போல் சேம் வாட்டர் இட் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸில் அது ஃப்ரீஸ் ஆகணும்னா என்ன மீனிங்? வாட்டர் லிக்விடாக இருக்குது சாலிடாக சேஞ்ச் ஆகணும். கரெக்டாக 0 டிகிரி செல்சியஸில் தான் அது கன்வெர்ட் ஆகணும். அப்படி கன்வெர்ட் ஆகலைன்னா சம் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ப்ரெசன்ட், தென் we can say the water is not pure state. அப்போ பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாயிலிங் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நான் வாட்டருக்கு செக் பண்ணேன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டர் பாயில் ஆகணும். பாயிலிங்னா உங்களுக்கே தெரியும் வாட்டர் லிக்விடாக இருக்குது வேப்பராக கன்வெர்ட் ஆகணும். அந்த 100 டிகிரி செல்சியஸை விட சேஞ்ச் ஆனிச்சுன்னா we can say it is not pure. ஸோ அதே மாதிரி டென்சிட்டிங்கிறதும் ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் இருக்கும். வேல்யூ எல்லா எலிமெண்ட் எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் எலிமெண்ட் எடுத்தாலும் டென்சிட்டி வேல்யூ ஃபிக்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க. மெல்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி விஸ்காசிட்டி எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்படி ஃபிக்ஸ்டாக இருந்தால் தான் அது பியூர் ஸ்டேட்டில் இருக்குது. சப்போஸ் அந்த ஃபிக்ஸ்டு வேல்யூ வேரி ஆகுதுனாவே இட் இஸ் நாட் இன் பியூர் ஸ்டேட். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸு எலிமெண்ட்டாகவும் இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம். சப்போஸ் டவுட்டு சோடியம் குளோரைடு, சோடியம் ஒரு எலிமெண்ட் இருக்குது, குளோரைடுன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஆனால் இங்கே அயன்னு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போ எலிமெண்ட் பியூரா காம்பவுண்ட் பியூரான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ சப்போஸ் எலிமெண்ட்டுங்கிறது பியூர், இதில் உனக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. காம்பவுண்டில் 2 எலிமெண்ட் கம்பைண்டாக இருக்குது சார், இது வந்து அப்போது இம்பியூர் ஃபார்ம் தானே, பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லையே அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். ஆனால் இது என்ன கம்பைண்டாக இருக்குது அப்படின்னா இங்கே சோடியமும் குளோரைடும் கம்பைண்டாக NaClன்னு சிங்கிள் சப்ஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ NaClங்கிறது ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இங்கே Na தனியாக Cl தனியாக பார்க்க வேணாம். இது NaClங்கிறது ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸு. இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது பியூர் சப்ஸ்டன்ஸாக நம்ம சொல்லலாம். இந்த NaClோட சப்போஸ் நீ வேறு ஏதாவது ஆட் பண்ணுற அப்படின்னா ஒரு பேரியம் குளோரைடு எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன்னா இட் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். அப்போ பேரியம் குளோரைடு இல்லைன்னா மட்டும்தான் இது பியூர் சப்ஸ்டன்ஸு. பேரியம் குளோரைடு ஆட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நாட் அ பியூர் ஸ்டேட். இங்கே Na தனியாக Cl தனியாக ஐடென்டிஃபை பண்ண வேணாம். NaClங்கிறதே சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ சோடியம் குளோரைட் கம்பைண்டாக சோடியம் குளோரைடாக ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஜ் டர்ன் பண்ணிங்கன்னா எலிமெண்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் எலிமெண்ட்? அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாய்ங்கிற சயின்டிஸ்ட்டு டேர்ம் பண்ணியிருப்பார். வாட் இஸ் எலிமெண்ட்? உங்களுக்கு தெரியும் எலிமெண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். எலிமெண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பாயிலோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எலிமெண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் தட் கேனாட் பி ஸ்பிளிட் அப் இன்டு எனிதிங். ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஃபிசிக்கல் மெத்தட்லையோ கெமிக்கல் மெத்தட்லையோ ஸ்பிளிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பாயிலோட ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ரிகார்டிங் டு எலிமெண்ட்ஸு. ஸோ எலிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பை பாயில். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? எலிமெண்ட்டுங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸு that cannot be split up into anything by physical or chemical method. அதுதான் ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்டோட எலிமெண்ட்டுக்கான definition. Then the second scientist Lavoisier. செகண்ட் சயின்டிஸ்ட் லவாய்ஷியர். ஸோ லவாய்ஷியரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? லவாய்ஷியரோட ஸ்டேட்மெண்ட் எலிமெண்ட் இஸ் த பேசிக் ஃபார்ம் ஆஃப் மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு லவாய்ஷியரோட கான்செப்ட் என்னென்னா
எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபார்மு. எதோட பேசிக் ஃபார்ம்னா மேட்டரோட பேசிக் ஃபார்ம். மேட்டர்னா என்ன சார்? இந்த காம்பவுண்டுங்கிறது ஒரு மேட்டராக நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு மேட்டர். இதுதான் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இதோட பேசிக்கு சோடியமும் சிஎல்லும் இருந்தால் தான் இது சோடியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணும். அப்போ எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேட்டரோட பேசிக் ஃபார்ம். இப்போ சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு மேட்டர்னா சோடியம்ங்கிறது எலிமெண்ட்டு. ஸோ எலிமெண்ட் இஸ் த பேசிக் form of matter that cannot be broken into simple substance. That is the statement of Lavoisier. So Lavoisier statement to pure substance regarding na, but element na it is a basic form of matter in the first sentence. Second one, that cannot be split up into simpler substance. And third one, modern theory of atom or modern atomic theory. Modern atomic theory. So modern atomic theory oda concept enna element ku appadina element is made up of same kind of atom. Ipo na element nu sonna idhila same kind of atom. Iron is a element. appo iron enna element da iruknom appadina same kind of elements da iruknom. Same kind na only iron da iruknom, vera edhu irukudadu. So same ngirudha enna meaning na ore kind of iron irunduchina that we can say as a element. So element na same kind of atoms அப்படிங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லாமே சயின்டிஸ்டோட டேர்ம்ஸ். ஸோ எலிமெண்ட்டுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? புக்கில் நிறைய எலிமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸு நோட் பண்ணியிருப்பாங்க. காப்பர் இருக்குது, கோல்டு இருக்குது, ஆக்சிஜன் எலிமெண்ட் இருக்குது. தென் காப்பர், கோல்டு, ஆக்சிஜன், சோடியம், அயன் இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் எலிமெண்ட்ஸு. அது உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எலிமெண்ட்ஸில் அயனுங்கிறது அயன் ஆட்டம் சிங்கிள் என்டிட்டியை டினோட் பண்ணுது. அதே ஆக்சிஜன் எடுத்தா அப்படின்னா ஆக்சிஜன் எலிமெண்ட். இட் இஸ் ஏன் ஆக்சிஜன் எலிமெண்ட் நோட் பண்ணுறேன்? ஆக்சிஜன் எலிமெண்ட் வந்து ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ ஆக்சிஜன், காப்பர், சோடியம் இது எல்லாமே எலிமெண்ட்டுக்கான அதர் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சல்ஃபர் எக்ஸாம்பிள் இருக்கும். அதே போல் நிறைய எலிமெண்ட்ஸை வி கேன் லிஸ்ட் அவுட். எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எலிமெண்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்லேருந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே ரியாக்ஷன்ஸோட ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இதில் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எலிமெண்ட்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எலிமெண்ட்ஸுங்கிறது இங்கே என்ன? இப்போது எலிமெண்ட்டுங்கிறது மெர்க்குரிங்கிறது எலிமெண்ட்டு, ஏற்கனவே ஆக்சிஜன், குளோரின், புரோமின் எல்லாம் எலிமெண்ட்டு, சில்வர், காப்பர், அயன்ஸ் இது எல்லாமே எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகணும். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன? இந்த 3 ரியாக்ஷன்ஸும் எதை எக்ஸாம்பிளாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறத சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறோம். சிம்பிளர் சப்ஸ்டன்ஸுனாவே இங்கே எலிமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை மெர்க்குரிக் ஆக்சைடை மெர்க்குரியாவும் ஆக்சிஜனாகவும் மாற்றணும் அப்படின்னா மெர்க்குரிக் ஆக்சைடு எடுத்து உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 193ல். மெர்க்குரிக் ஆக்சைடுங்கிற சப்ஸ்டன்ஸை இந்த ரெட் கலரில் டியூப்பில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டியூப்பில் ரெட் கலரில் இருக்கிற மெர்க்குரிக் ஆக்சைடை ஹீட் பண்ணால் மெர்க்குரிக் ஆக்சைடு என்னவா ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா மெர்க்குரி தனியாக ஆக்சிஜன் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். அந்த ஆக்சிஜன் அவுட்லெட் டியூப்பில் உனக்கு ஸ்ப்ளிண்டர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் என்ஹான்ஸ் த பேர்ன் பண்ணுறதை அதிகப்படுத்தும். ஸோ ஆக்சிஜன் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகுறது க்ளோயிங் ஸ்ப்ளிண்டரை பிரைட்டன் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுறதுக்கு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெர்க்குரிக் ஆக்சைடு எடுத்துக்கிட்டேன். அதே போல் சில்வர் குளோரைடை கொஞ்சம் நேரம் சன் ரேடியேஷனில் வச்சுருக்கேன், சன்லைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா சில்வர் குளோரைடு நான் எடுக்கும்போது ஒயிட் கலராக இருந்திருக்கும். கொஞ்சம் நேரம் சன் ரேடியேஷன்ஸில் வச்சதுக்கப்புறம் அது என்னவா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னா கிரே கலராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஏன் ஒயிட் கலராக இருந்தது கிரே கலராக கன்வெர்ட் ஆகிருக்குன்னா அங்கேயும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குது. சில்வர் குளோரைடாக இருந்த காம்பவுண்டு சிம்பிளாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. சில்வர் தனியாக குளோரின் தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால சில்வரை ஃபார்ம் ஆகுறதுனால கலரு கிரேயாக மாறி இருக்குது. அதே போல் செகண்ட் திங் சில்வர் புரோமைடு எடுத்து நான் சன் ரேடியேஷனில் வச்சுருக்கேன், சன்லைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா சில்வர் புரோமைடும்
எல்லோ ஸ்டார்டிங்கில் என்ன கலராக இருந்திருக்கும் அப்படின்னா லைட் எல்லோ கலராக இருந்திருக்கும். சன்லைட்டில் வச்சோடனே எல்லோ கலராக இருந்த சப்ஸ்டன்ஸு கிரே கலராக மாறிடுச்சு. ஸோ கிரே கலராக எப்படி மாறி இருக்கு அப்படின்னா எல்லோ கலராக இருக்கும்போது இது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா சில்வரும் இருக்குது புரோமினும் இருக்கும், கம்பைண்டாக இருக்குது. இது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸு. சன்லைட்டில் வச்சோடனே சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, சில்வரு புரோமின். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட்ஸு. ஸோ இது மெர்க்குரி எலமெண்ட், ஆக்சிஜன் எலமெண்ட், சில்வர் எலமெண்ட், குளோரின் எலமெண்ட், தென் இங்கே புரோமின் எலமெண்ட். ஸோ இந்த ரியாக்ஷனில் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா எலமெண்ட்ஸு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேசிக் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை நான் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் எடுத்து ஹீட் பண்ணால் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸு ஃபார்ம் ஆகிடுது. சன் ரேடியேஷனில் வச்சா சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு டு ப்ரிப்பேர் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஜ் நம்பர் 193 இருக்க பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் டியூப்பில் ரெட் கலராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குது மெர்க்குரிக் ஆக்சைடு. ஸோ அந்த மெர்க்குரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணால் என்னாகும் அப்படின்னா சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் மெர்க்குரி ஆக்சைடை நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா மெர்க்குரி தனியாக ஆக்சிஜன் தனியாக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஆக்சிஜன் மட்டும் கேஸாக அதோட அவுட்லெட் டியூப் கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட்லெட் டியூப்பில் ஆக்சிஜன் மட்டும் லிபரேட் ஆகும். லிபரேட் ஆகிற ஆக்சிஜன் ஏற்கனவே க்ளோ ஆகிட்டு இருக்க அந்த ஸ்ப்ளிட்டரோட பிரைட்னஸை அதிகப்படுத்தியிருக்கும். அது அந்த பிக்சரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பேஜ் நம்பர் அதுக்கான ரியாக்ஷன், அந்த பிக்சருக்கான ரியாக்ஷன் நான் இங்கே போர்ட்லேயே இருக்குது. மெர்க்குரி ஆக்சைடு, when you heat the mercury oxide it split up into mercury and oxygen. ஆக்சிஜன் கேஸ் தான் அங்கே ஃபார்ம் ஆகிருக்குது. அதே போல் பேஜ் நம்பர் 94 இருக்க பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் குளோரைடை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து நியர் விண்டோக்கு நேராக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோவில் சன் ரேடியேஷன் வருது அப்படின்னா ஸோ அந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தா சன் ரேடியேஷன் இந்த காம்பவுண்டில் ரீச் ஆனாவே இது கலர் சேஞ்ச் ஒயிட்டாக இருக்குது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், கிரேயாக கன்வெர்ட் ஆகிடுது. ஏன் கிரேவாக கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒயிட்டாக இருக்கும்போது சில்வர் குளோரைடு இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். அதே காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுன்னா கிரே கலர் தான் மாறிடுது. ஸோ அது செகண்ட் பேஜ் நம்பர் 194 இருக்க ஃபர்ஸ்ட் பிக்சரை ரெப்ரசன்ட் the complex substance of silver chloride split up into silver element and chlorine element. Next topic பார்த்தீங்கன்னா elements, எவ்வளோ elements present-ஆக இருக்குது அதுக்கான கான்செப்ட். ஸோ டோட்டலாக எவ்வளோ elements இருக்குது அப்படின்னா டோட்டலாக 118 elements இருக்குது. 118 elements present-ஆக இருக்குது. ஸோ இப்போதைக்கு present-ஆக இருக்கிற எலிமெண்ட்டு 118. இதில் எலிமெண்ட் அக்கர் இன் நேச்சராகவே கிடைக்குது அப்படின்னா சப்போஸ் நமக்கு எர்த்து கிரஸ்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ நேச்சரில் நமக்கு கிடைக்கிற எலிமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 எலிமெண்ட்ஸ் ஆர் அக்கரிங் இன் நேச்சர். இதில் 92 எலிமெண்ட்ஸ் நமக்கு அக்கரிங் இன் நேச்சர். அப்போ ரிமைனிங் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? ரிமைனிங் 26 எலிமெண்ட்ஸ் are produced in lab. So 92 elements ங்கிறது 92 elements நேச்சர்லேயே ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது நமக்கு 92 elements யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ். 26 எலிமெண்ட்டு லேபில் சிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாகவே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே பேஜ் நம்பர் 194 ஒரு பை டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. எர்த்து கிறிஸ்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ எர்த்து கிரஸ்ட் டயக்ராம் இருக்கும். இந்த எர்த்து கிரஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டோட பர்சன்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணுற டயக்ராம் அது. அந்த பை டயக்ராம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எர்த்து கிரஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்டுனா ஆக்சிஜன் தான் மேக்ஸிமமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் என்ன எர்த்து கிரஸ்ட்டில் அப்படின்னா 46.6% இருக்குது. அதே சிலிக்கன் நெக்ஸ்ட்டு 27.7% இருக்குது. அலுமினியம் 8.1% இருக்குது. நெக்ஸ்ட்டு அயன் 5% இருக்குது. தென் கால்சியம் 3.6% இருக்குது. நெக்ஸ்ட் சோடியம் 2.8%. then potassium 2.5%, magnesium 2.1%, and then rest remaining
இது எலமெண்ட்ஸ் இல்லாமல் ரிமைனிங் எலமெண்ட்ஸு ஒரு 2.5% இருக்குது. இது எல்லாமே எர்த்து கிரஸ்டில் இருக்கிற எலமெண்ட்ஸு லிஸ்ட். அந்த பை டயக்ராம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சிஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, அலுமினியம் இருக்குது, அயன், கால்சியம், சோடியம், தென் மெக்னீஷியம், பொட்டாசியம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எர்த்து கிரஸ்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அதே சேம் திங் நம்மளோட பாடியில் பாடி என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அவர் பாடியில் இருக்க எலமெண்ட்டுக்கான பை டயக்ராம். அதுலேயே செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா பை டயக்ராம் ஃபார் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட பர்சன்டேஜ் பை டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் பாடியிலையும் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் என்னவோ தான் இருக்கும் அப்படின்னா ஹியூமன் பாடியிலையும் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். 65% ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் 18% இருக்குது, ஹைட்ரஜன் 10%, நைட்ரஜன் 3%, கால்சியம் 2% and some other elements எல்லாம் remaining present-ஆ இருக்கு. So this is the composition of elements in our body. So first pie diagram கொடுத்திருக்கிறது element present in earth crust. earthோட லேயர்ல என்னென்ன elements இருக்கு, எவ்வளவு percentage இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் கொடுத்திருக்கிறது pie diagramங்கிறது எலமெண்ட்ஸு நம்ம பாடியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் 65%, கார்பன் 18%, ஹைட்ரஜன் 10%, அண்ட் தென் நைட்ரஜன் 3%, கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் 2%, ரிமைனிங் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இது எல்லாமே எலமெண்ட்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட லிஸ்ட் அவுட், தென் எர்த் கிரஸ்டில் இருக்க எலமெண்ட்டோட பர்சன்டேஜ் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்குறாங்க. தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். Classification of elements. So elements ஓட classification. So elements இருக்குனவே 118 elements இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த எலமெண்ட்ஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்டேட். ஸோ அந்த எலமெண்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிடா, லிக்விடா, கேஸா, அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிற டோட்டல் எலமெண்ட்ஸ்லேயே பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி லிக்விட்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரியும் புரோமினும் லிக்விடு. ஸோ மெர்க்குரி புரோமின் ரூம் டெம்பரேச்சர்லேயே லிக்விடாக ஆக்டாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர். தென் cesiumங்கிறது 30 degree Celsiusல it exists as a liquid. ஸோ இருக்கிற எலமெண்ட்ஸில் லிக்விட்ஸ் பார்த்தா மெர்க்குரி, புரோமின் அண்ட் cesium எலமெண்ட் மட்டும் லிக்விடாக எக்ஸிஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸஸ். உங்களுக்கு தெரியும் கேஸ் அப்படிங்கிறது என்னென்ன எலமெண்ட்ஸ் கேஸியஸ் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னா கேஸாக இருக்கிறது எலமெண்ட் எல்லாமே ஹைட்ரஜனுங்கிறது கேஸு, ஆக்சிஜனுங்கிறது கேஸு, நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது. அதே போல் நைட்ரஜன் கேஸு, குளோரின் கேஸு, தென் ஃப்ளூரின், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ரேடான், ஜெனான், இது எல்லாமே கேஸஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இருக்கிற 118 எலிமெண்ட்ஸில் இந்த லிஸ்ட் ஆஃப் கேஸஸ் மட்டும்தான் ஒரு கேஸியஸ் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண எலிமெண்ட் எல்லாமே லிக்விட் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்டாக இருக்குது. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சாலிட்ஸ் தான். எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃபியூ தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கார்பன், சிலிக்கன், காப்பர். இதே போல் கார்பன், சிலிக்கன், காப்பர் போக நெக்ஸ்ட்டு கோல்டு, அயனு எல்லாம் எல்லாமே ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாமே என்ன ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனோட ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் போனால் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி, ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அதை என்ன எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி 3 கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஒன் மெட்டல்ஸு, செகண்ட் ஒன் நான் மெட்டல்ஸு, தேர்ட் ஒன்று மெட்டலாய்ட்ஸு. ஸோ மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் மெட்டல்ஸுக்கான பிஹேவியர் என்னென்ன பிஹேவியர் இருந்தால் அதை நம்ம மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. லஸ்டரஸ். ஸோ லஸ்டரஸ் அப்படிங்கிறது ஷைனிங் கேப்பபிலிட்டி இருக்கணும், ஷைனிங் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு மெட்டல்னு சொன்னால் அந்த மெட்டலுக்கு ஷைனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். தென் malleable. Malleable அப்படின்னா it can be beaten into very
thin layer or very thin sheet. இப்போ ஒரு காப்பர் இருக்குன்னா காப்பரை நம்ம இப்போ காப்பர் மெட்டல் இருக்கு, மெட்டல் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும், ஒரு தின் ஷீட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ ஃபாயில்ஸ்லாம் யூஸ் பண்றோம், காப்பர் ஃபாயில்லாம் யூஸ் பண்றாங்க, சில்வர் ஃபாயில் யூஸ் பண்றாங்க. அப்போ ஃபாயில் அப்படிங்கிறது தின் லேயரா தின் ஷீட்டா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும்னா அது ஒரு மெட்டலோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. malleable next ductile. Ductile ingredient, it is one of the property of metal. Metal can be drawn into thin wire. நம்ம காப்பர் வயர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கனெக்ஷனுக்கு, அந்த மாதிரி காப்பர் ஒயர் மெட்டலை தின் ஒயராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்ன மீனிங்னா டக்டைல். ஸோ டக்டைல்னா தின் ஒயராக we can able to convert. அதே malleable அப்படின்னா தின் ஷீட்டாக we can able to convert. தென் லஷரஸ்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி shining properties. So then fourth property, it acts as a good conductor. Good conductor na heat electricity conduct பண்ணும். அப்படி conduct பண்றதுங்கிறது one of the property of metal. Metal can conduct heat as well as electricity. The next one, sonorous. Sonorous na which produce sound. எல்லா மெட்டல்ஸும் ஸ்ட்ரக் பண்ணோம் அப்படின்னா which produces sound. So sonorous, good conductor, ductile, malleable, luxurious, இதெல்லாம் properties of metals. So elements based on property based பண்ணி எவ்வளோ metals இருக்கு அப்படின்னா 70 metals are present. So the 70 metals நமக்கு example few mention பண்ணியிருக்காங்க. காப்பர்ங்கிறது metal. We know that copper metal wire form பண்ணி wire convert பண்ணி we are using in the electric purpose. அதே போல் கோல்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், கோல்டு அண்ட் சில்வரும் மெட்டல் தான். அந்த மெட்டல்ஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் இந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு மெட்டலோட ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அது எல்லாமே நான் மெட்டல்ஸ். அப்போ எப்படி மெட்டல்ஸுக்கு நான் மெட்டல்ஸ்ன்னு டேர்ம் கொடுத்துருக்கோம். நான் மெட்டல்னா செகண்ட் கேட்டகரி which does not have the properties of metal. மெட்டலோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாத எலிமெண்ட் எல்லாம் we can say as a non metal. non metal எத்தனை இருக்கு அப்படின்னா 17 இருக்கு. 16 to 17 non metals are present. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா they are soft in nature. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நான் மெட்டல்ஸ்ன்னு சொன்னாவே they are non lustrous. நான் லஸ்டரஸ்னா சைனிங் கேரக்டர்ஸ் இருக்காது. நான் மேலியபிள் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. நான் டக்டைல் அப்படின்னா which cannot be converted into thin wire கன்வெர்ட் பண்ண முடியாது. குட் கண்டக்டர் இருக்க இடத்துல பேட் கண்டக்டர், அதே போல் சொனாரஸ் இருக்க இடத்துல நான் சொனாரஸ், சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. இது எல்லாமே நான் மெட்டலோட பிஹேவியர். எக்ஸாம்பிள் நான் ஃபியூ மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் தென் கார்பன். நெக்ஸ்ட் ஒன்று மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸுங்கிறது வெரி ஃபியூ தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த மெட்டலாய்ட்ஸில் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மெட்டல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. சம்டைம் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும், ரிமைனிங் சம் ஆஃப் த நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா அதை மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் போரான், சிலிக்கன் அண்ட் தென் ஜெர்மானியம். இது எல்லாமே கிளாசிஃபிகேஷன். இருக்கிற டோட்டல் எலிமெண்ட்டை 2 மேஜர் கேட்டகரியில் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டோம். ஒன்று பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டில், செகண்ட் ஒன் பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸில். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 196 பார்த்தீங்க அப்படின்னா அதில் பீரியாடிக் டேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம எலிமெண்ட்ஸ் இருக்கிற 118 எலிமெண்ட்ஸையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் இன் அவர் டே டு டே லைஃப்பில் அப்படிங்கிறத பிக்சர் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப்னா காலம்ங்கிறது தான் இதில் குரூப்பாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ காலம் இருக்குது அந்த டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து 1 to ஸ்டார்ட் பண்ணி 18 காலம்ஸ் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹைட்ரஜன் இருக்கும். அதே போல் 18th காலம் தான் லாஸ்ட் காலம். அந்த காலமில் என்ன எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னா ஹீலியம் எலிமெண்ட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே போல் பாட்டமில் பார்த்தா ஒரு 2 rows கொடுத்துருப்பாங்க. அந்த ரோஸ்க்கான என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதை கம்பைண்டாக ஃபஸ்ட்டு ரோவை ரேர் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம், செகண்ட் ஒன்று ஆக்டினைட் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ரோவை ரேர் எர்த் மெட்டல்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணுவோம், செகண்ட் ரோவை ஆக்டினைட்ஸ். அதே போல் ரேர் எர்த்துனாலும் லாந்தனைட்ஸ்னாலும் ஒரே மீனிங். லாந்தனைட்ஸும் மென்ஷன் பண்ணலாம், ரேர் எர்த்துனும் மென்ஷன் பண்ணலாம். அதே போல் செகண்ட் ரோவை ஆக்டினைட் மெட்டல்ஸ்னும் மென்ஷன் பண்ணலாம். ஹைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால தான் சன் அண்ட் ஸ்டார்ஸ்லேருந்து நமக்கு அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதே போல் ஹீலியம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
பலூன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே ஆல்கலி மெட்டல் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மேலே ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்களே, அதுதான் அந்த குரூப்போட நேம். அந்த காலமில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் காமனாக என்ன நேம் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே செகண்ட் குரூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கலைன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் தேர்ட்லேருந்து 12th வரைக்கும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் 13லேருந்து 18th வரைக்கும் இருக்கிற ஒரு குரூப்புக்கும் ஒரு நேம் இருக்கும். 13th ஃபஸ்ட் எலிமெண்ட்டு போரான். அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. அதே போல் 14ல் கார்பன் குரூப்பு. கார்பன் உங்களுக்கு தெரியும் பேசிக் லைஃப் மாலிகுல்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் லைஃப் மாலிகுல்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் அவர் நம்ம பாடியிலே கார்பன் இருக்குது. அதே போல் எல்லா லிவிங் திங்ஸ்லேயும் கார்பன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. தென் நைட்ரஜனுங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நைட்ரஜன் குரூப்பு, அதுக்கடுத்து இருக்குது ஆக்சிஜன் குரூப்பு, அதுக்கப்புறம் இருக்குது ஹாலஜன் குரூப்பு, லாஸ்ட்டாக இருக்குது நோபல் கேஸஸ். ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து 18th வரைக்கும் இருக்க ஒரு குரூப்புக்கும் நேம் இருக்கும். 3லேருந்து 12th மட்டும் இருக்கிற குரூப்பு மட்டும் டேரெக்டாக என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்க ஒரு பாக்ஸோட ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் கார்னராக இருக்க நம்பர் தான் அதோட அட்டாமிக் நம்பர். சென்டராக இருக்குது அது என்ன எங்கே யூஸ் ஆகுதோ ஒரு பிக்சர் டயக்ராம் இருக்குது. ஹைட்ரஜன்னா அதோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். ஸோ ஹெச்ங்கிறது ஹைட்ரஜனோட சிம்பிள், அதோட நேம் கொடுத்துருக்காங்க, அது எங்கே யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதர் திங் காப்பர் எங்கே யூஸ் ஆகுது உங்களுக்கே தெரியும். காப்பர் வந்து எலக்ட்ரிக் ஒயரில் யூஸ் ஆகுது. அதே போல் அதர் கோல்டு, சில்வரு, கோல்டு இதெல்லாமே ஜுவல்லரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. அதே போல் பெல்லடியம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு பெல்லடியம் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மேஜராக அட்வர்டைஸ்மெண்ட் லேம்புக்கு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் சயின்ஸில் எல்லாமே நியான் லேம்ப் தான், நியான் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் கிரிப்டான் கேஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஃப்ளாஷ் லைட்டில் யூஸ் ஆகுது. அதே போல் ஜெனான் கேஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா 1000க்கு ஹை இன்டென்சிட்டி லேம்பெல்லாம் அங்கே அந்த லேம்ப்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே யூசஸ் ஆஃப் எலிமெண்ட்டு. அதுவும் அந்த டேபிளில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோட யூசஸும் பிக்சர் டயக்ராமாக ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். டாபிக் சிம்பிள்ஸ். ஸோ சிம்பிள்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா symbols are short form representation of elements ஓட name. ஸோ எலிமெண்ட்ஸோட நேமை ஷார்ட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு ஒரு நேஷன் நேம் இருக்குது அப்படின்னா we shortly represent as UK. ஸோ இப்போ யூகே அப்படின்னா யுனைடெட் கிங்டம். ஸோ இப்போ யுனைடெட் கிங்டம்களோட ஷார்ட் ஃபார்ம் தான் யூகே. அதே போல் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எலிமெண்ட்ஸோட நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட ஷார்ட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணால் அதுதான் சிம்பிள்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா க்ரீக் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு 4 எலிமெண்ட்ஸுக்கு. அது எர்த்துக்கு, ஏரு, ஃபயரு, வாட்டர். அதுக்கு தான் க்ரீக் ஓல்டன் டேஸில் க்ரீக் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு பிக்சர் டயக்ராம் இல்லை, எதுக்கு மட்டும் 4 எலிமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க. எர்த்துக்கு ஒரு சிம்பிள், ஏருக்கு ஒரு சிம்பிள், வாட்டர் அண்ட் ஃபயருக்கு ஒரு சிம்பிள். நெக்ஸ்ட்டு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்கிற சிம்பிள்னு பார்த்தா ஆல்கெமிஸ்ட் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ். ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தி ஒர்க்கர்ஸ் யூஸ்ட் ஒர்க் இன் த ஃபீல்ட் ஆஃப் change less metal into valuable gold. ஸோ மெட்டலை வந்து வேல்யூபிள் கோல்டாக சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஆல்கெமிஸ்ட்னு சொல்கிறோம். அந்த ஆல்கெமிஸ்ட் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்து இன்னரில் 2 சர்க்கிள் ஜாயின் பண்ணால் அது நிக்கலோட சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஆர்சனிக்கோட சிம்பிள். அதோட நெக்ஸ்ட்டு ஆன்டிமினிக் பார்த்தா அதே இன்னரில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் வித் ப்ளஸ், அது ஆன்டிமினிக்கு. வாட்டருக்கு சர்க்கிளில் ஒரு டயக்ராம் ட்ரையாங்கிள் இன்வெர்ட்டடாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் டால்டன் சிம்பிள்ஸை நாம் யூஸ் பண்ணோம். அடுத்து ப்ரீவியஸ் டேக்கு அடுத்த சிம்பிள்ஸ் பார்த்தா வெறும் சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணால் அது ஆக்சிஜனோட சிம்பிள். அதே சர்க்கிள் ஒரு டாட் இருந்துச்சுன்னா அது ஹைட்ரஜனோட சிம்பிள். அந்த சர்க்கிளை டிவைட் பண்ணி டயாமீட்டர் லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நைட்ரஜன், அதே மெர்க்குரி, காப்பர் அண்ட் அயன். இதுவும் ஓல்டன் டேஸில் இருக்கிற சிம்பிள்ஸ் தான். இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிம்பிள்ஸ் எங்கேருந்து டெரிவ் பண்ணுது அப்படின்னா பெர்சீலியஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்சீலியஸ் சிம்பிள் ஜான் ஜாக்கப் பெர்சீலியஸ் 1813 இன்ட்ரடியூஸ் பண்ண சிம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே சிம்பிள்ஸ் எல்லாம் அந்த நேமோட லெட்டர்ஸை பேஸ் பண்ணி தான்
அதோட சிம்பிள்ஸை கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போரான்னு ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை சிம்பிளாக எடுத்திருப்போம். அப்போ தான் நம்ம ஈஸியாக அந்த எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி சர்க்கிளோ இல்லை ட்ரையாங்கிள் வேல்யூவோ கொடுத்துருந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பெர்சிலியஸ் சிம்பிள் கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால அதே ஃபாலோ பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ போரான் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டோட நேமுக்கு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டருங்கிறது பியை சிம்பிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சப்போஸ் போரான்ங்கிற நேம்லேயே பேரியம்னு இன்னொரு எலமெண்ட் இருக்கு, அப்போ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் பி தானே. அப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, டூ எலமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் லெட்டர் இன் இட்ஸ் இனிஷியல்ஸ். ஸோ ரெண்டு நேமுமே அதோட கேபிட்டல் லெட்டரில் இன்னும் ரெண்டு எலமெண்ட்டோட நேமுமே பிங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி எலமெண்ட்ஸுக்கெல்லாம் வி கேன் யூஸ் த செகண்ட் லெட்டர். ஸோ இப்போ பேரியம் அப்படின்னா பியோட ஏங்கிற லெட்டரும் நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ டூ எலிமெண்ட்ஸ் ஹேவிங் த சேம் நேம் வித் த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் சேம் மீன்ஸ் வி ட்ரை டு யூஸ் செகண்ட் லெட்டர். ஸோ ரெண்டு எலிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் ரெண்டு எலிமெண்ட்டோட செகண்ட் லெட்டருமே சேமாக இருக்குது, அடுத்த கேட்டகரி போகிறோம், ஏஆர் இருக்குது, இங்கேயும் ஏஆர் இருக்குது. அப்போ அந்த கேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ரூல் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டுக்கெலாம் சிங்கிளாக லெட்டரில் சிம்பிள் மென்ஷன் பண்ணியாச்சு. சப்போஸ் டூ எலமெண்ட் இருக்குது அப்படின்னா டூ எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்குது, அப்போ செகண்ட் லெட்டரையும் கம்பைண்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பின்னு சொன்னால் போரானா பேரியமா அப்படின்னா பிங்கிறது எப்போவுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா போரானை ரெப்ரசென்ட் பண்ணுது, பிஏ அப்படின்னு சொன்னால் பேரியமை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ செகண்ட் கேட்டகரி பார்க்குறோம், ரெண்டு ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸுமே சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ தேர்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஆர்சனிக்கு ஏஎஸ்ன்னு சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஜ் நம்பர் 198லையும் 199லையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு டேபிள் உங்களுக்கு சிங்கிள் லெட்டருக்கு எலமெண்ட்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. போரான்னா பி, அதே கார்பன்னா சி, நைட்ரஜன்னா என், ஆக்சிஜன்னா ஓ, பாஸ்பரஸ்னா பி, யுரேனியம் அப்படின்னா யூ. இது எல்லாமே ஒரே லெட்டரில் இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் இருக்க பிஸ்மத் அப்படின்னு பார்த்தா பிஐ. ஏன்னா பிஸ்மத்து, போரான், பேரியம் இது எல்லாமே ஒரே பியில் ஸ்டார்ட் ஆகிற எலமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டு போரான், அதுக்கப்புறம் இருக்கிற எலமெண்ட்டு பேரியம். அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போரானுங்கிறத பிங்க ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு பேரியம்னு வரும்போது செகண்ட் லெட்டர் ஜாயின் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பேஜ் நம்பர் அடுத்த பேஜ் நம்பர் 199ல் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் சேமாக இருக்கும். அதனால தேர்ட் லெட்டரை வி கேன் யூஸ் இட் அஸ் அ சிம்பிள். அங்கே பார்த்தா ஆர்சனிக்கு ஏஏ சிம்பிள், அதே போல் குளோரினுக்கு சிஎல், குரோமியம்னா சிஆர், கால்சியம் அப்படின்னா சிஏ, கேட்மியம்னு வரும்போது சிடி. ஸோ இது எல்லாமே டூ லெட்டர்ஸ். இஃப் சப்போஸ் த டூ நேம் ஆஃப் எலமெண்ட் சேம், ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் ஆல்சோ சேம் மீன்ஸ் வி ட்ரை டு யூஸ் தேர்ட் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் ஃபோர்த் டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்த் டைப் ஆஃப் சிம்பிள்ஸு என்ன பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட லாட்டின் நேம், அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு லாட்டின் நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்னா அதோட லாட்டின் நேமு நேட்ரியம். ஸோ ஃபஸ்ட்டு சோடியம் டிஸ்கவர் பண்ணும்போது அதோட லாட்டின் நேமில் தான் இருந்துச்சு, இங்கிலீஷ் நேமில் இல்லை. ஸோ லாட்டின் நேமில் இருக்கும்போது நாட்ரியம்ங்கிறது தான் அந்த சோடியமோட லாட்டின் நேமு. அதில் இருக்க ஃபஸ்ட்டு டூ லெட்டர் எடுத்து என்னு அதுக்கு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அதே போல் அடுத்த கேட்டகரி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியும் ஒரு சில எலமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுறது அமெரிஷியம்னு ஒரு எலமெண்ட் சொன்னால் அமெரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணுற எலமெண்ட்டு. ஸோ கண்ட்ரி நேம்லேயும் எலமெண்ட்ஸ் இருக்குது, லாட்டின் நேம்லேயும் எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் நேமில் இருக்கிற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் இங்கிலீஷ் நேமில் இருக்க எலமெண்ட்ஸுக்கும் சிம்பிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சிம்பிள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குங்கிறதா அந்த பேஜ் நம்பர் 198ம் 199ம் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது எது சிம்பிள்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் எ லெட்டர் விச் டினோட் த நேம் ஆஃப் எலமெண்ட். ஸோ சிம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் எ லெட்டர் which denote a name of the element. So single English letter இருக்கலாம் இல்லை two English letter இருக்கலாம், அது depending upon the category, என்ன category இருக்கோ அதை பேஸ் பண்ணி. ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? சிம்பிளுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? சிக்னிஃபிகன்ஸ்னால் இம்பார்ட்டன்ட். இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் significance of symbol, symbolஸோட significance என்னென்ன significance, இந்த symbol நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு symbol வச்சு ஃபஸ்ட்டு அந்த நேம் ஆஃப் த எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எந்த சிம்பிள் எடுத்தாலும் போரான் சிம்பிள் எடுத்தால்
போரான் பி அப்படின்னு ஒரு சிம்பிள் லெட்டர் பார்த்தோன்னே இது என்ன எலமெண்ட்டு போரான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பிஏன்னு ஒரு சிம்பிள் பார்த்தா இது பேரியம்னு எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியுது. ஸோ சிம்பிள் ஃபஸ்ட்டு நேமை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் செகண்ட் திங் ஒன் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ பிஏன்னு எழுதுனா என்ன மீனிங் அப்படின்னா பேரியம் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அதே போல் ஏஆர்னு எழுதுனா ஆர்கான் ஒரே ஆட்டம் தான் இருக்குது. ஸோ சிங்கிள் ஆட்டம் ஒன் ஆட்டம் இருக்கிறதையும் இந்த எலமெண்ட்டு சிம்பிளுங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ சிம்பிளோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் அந்த நேமை ரெப்ரசன்ட் பண்ணுது, செகண்ட் சிக்னிஃபிகன்ட் ஒன் ஆட்டம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குங்கிறத எக்ஸிபிட் பண்ணுது. தென் எலமெண்ட்டோட இது எல்லாமே எலமெண்ட்டுக்கான டாபிக்ஸ் தான். இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் சப்போஸ் ரெண்டு எலமெண்ட் கம்பைன்ட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டமும் கம்பைன்ட் ஆகுது, மாலிகுல் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ இருக்கிற எலமெண்ட்டு மாலிகுலாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எப்படி ஒரு எலமெண்ட் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகும்? ஒரு ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட்டு இன்னொரு ஆக்சிஜன் எலமெண்ட்டோட கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா O2 அப்படிங்கிற மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. அப்போ O2 அப்படிங்கிறது மாலிகுல் ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆட்டம்ஸ் கம்பைன்ட் ஆகுது, இல்லைன்னா எலமெண்ட் கம்பைன்ட் ஆனால் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ என்னென்ன மாலிகுல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா O2ங்கிறது மாலிகுல், இதே மாதிரி H2ங்கிறது மாலிகுல், சேம் திங். அதே போல் Cl2ங்கிறது மாலிகுல், N2ங்கிறது மாலிகுல். ஸோ O2 இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மாலிகுல், தென் H2 ஹைட்ரஜன் இஸ் எக்ஸாம்பிள், தென் N2 இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் மாலிகுல். 2ல் மட்டும்தான் மாலிகுல்ஸ் இருக்குமா? 4ல் மாலிகுல் இருக்காதா? சப்போஸ் 4 ஆட்டம்ஸ் கம்பைன்ட் ஆகுதுன்னா 4லேயும் மாலிகுல் இருக்குது. பாஸ்பரஸ்ன்னு சொன்னால் P4 தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 4 ஆட்டம்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கம்பைண்டாக இருக்குது. N2ன்னு சொன்னால் 2 நைட்ரஜன் ஆட்டம் கம்பைண்ட் ஆகிருக்கு. அதே P4ன்னு சொன்னால் 4 பாஸ்பரஸ் ஆட்டம் கம்பைண்ட் ஆகிருக்கு. வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? S8ன்னு சொல்லுவோம். சல்ஃபர் 8 ஆட்டம்ஸ் 8 எலிமெண்ட்ஸ் கம்பைண்டாக மாலிகுலை ஃபார்ம் பண்ணோம். ஸோ மாலிகுல் அப்படின்னு சொன்னால் மோர் தென் 1 எலிமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே மாலிகுல் ஆயிரும். 2ஆக இருந்தாலும் ஓகே, 4ஆக இருந்தாலும் சரி, 8ஆக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் மாலிகுல் ஆஃப் அன் எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட். ஸோ எலிமெண்ட்ஸ் பார்த்த மாதிரியே காம்பவுண்ட் அப்படின்னா இட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ காம்பவுண்ட்னா பியூர் சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்டுக்கான டெஃபினேஷன், இட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ், it composed of 2 or more substance combined together chemically in a fixed ratio by mass. So compound அப்படின்னா it is a pure substance. Composed, compound அப்படிங்கிறது ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 element or more than 2 element combined together form a compound. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. எப்படி கம்பைண்டாக இருக்கும் அப்படின்னா they are chemically combined. So chemically combined at the fixed ratio. இந்த fixed ratioங்கிற term தான் வேல்யூவை டினோட் பண்ணுறது. ஸோ எலிமெண்ட் எல்லாம் fixed ratio by mass. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா வாட்டர் இட் இஸ் a compound. ஸோ இந்த காம்பவுண்டில் fixed ratio அப்படின்னா 2:1 ரேஷியோவில் கம்பைண்டாக இருக்கும். சப்போஸ் மாஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1:8 ரேஷியோவில் கம்பைண்டாக இருக்கும். ஸோ வாட்டருங்கிறது காம்பவுண்டு. ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம் ரேஷியோ 2:1 இருக்கும். அதே மாஸ் ரேஷியோ 1:8 இருக்கும். இது ஆட்டம் ரேஷியோ, இது மாஸ் ரேஷியோ. ஸோ காம்பவுண்டுன்னு சொன்னால் இது மாதிரி ஃபிக்ஸ்டு 1:8 அது ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதே போல் 2:1 அது ஃபிக்ஸ்டாக இருந்தால் தான் இட் இஸ் கால்ட் அஸ் அ காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? 2 எலிமெண்ட் கம்பைண்ட் ஆனால் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைண்ட் ஆனால் வாட்டர் ஃபார்ம் ஆகும். அதே போல் அதர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அமோனியான்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எனக்கு நைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் வேணும், ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் வேணும். ரெண்டும் கம்பைண்ட் ஆனால் அமோனியாங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ வாட்டருக்கு இதே பிளேஸில் இப்போ வாட்டர் அஷ்யூம் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அமோனியா இருக்குது, அமோனியா பிளேஸில் வாட்டர் அஷ்யூம் பண்ணால் ஹைட்ரஜன் தேவை. இந்த நைட்ரஜன் இருக்கிற இடத்துல மட்டும் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 202 இருக்க ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சல்ஃபரை மட்டும் ஸ்பூனில் எடுத்து ஹீட் பண்ணுறேன்.
ஸோ ஹீட் த சல்ஃபர் இன் எ ஸ்பூன். அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த சல்ஃபர் burns with ப்ளூ கலர் ஃப்ளேம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, சல்ஃபர் எடுத்து ஹீட் பண்ணால் ப்ளூ கலர் ஃப்ளேமில் ஹீட் ஆகும். தென் ஸ்லோலி இட் டிஸப்பியர். ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்பூனில் எடுத்துகிட்ட சல்ஃபர் டிஸப்பியர் ஆகிடும், அதில் இருக்காது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சல்ஃபரு பர்ன் ஆகுது அப்படின்னாவே ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஸோ சல்ஃபருங்கிறது ஒரு எலமெண்ட்டு ஆக்சிஜன் எடுத்துச்சு அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுதான் அந்த ஆக்டிவிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ சல்ஃபர் எடுத்து நான் ஹீட் பண்ணேன்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிறது என்னன்னு பார்த்தா காம்பவுண்டு. ஸோ விச் இஸ் ஸ்மெல் இந்த என்ன கலராக இருக்கும் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு காம்பவுண்டு, கேஸாக இருக்கிற அந்த காம்பவுண்டு என்ன ஸ்மெல் இருக்கும் அப்படின்னா பஞ்சன்ட் ஓடர் ஸ்மெல் இருக்கும். அதை அதில் டினோட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தான் அடுத்த ஆக்டிவிட்டி 5.10 பார்த்தீங்க அப்படின்னாலும் அலுமினியமும் அயோடினும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா விச் கிவ்ஸ் அ காம்பவுண்ட் ஆஃப் அலுமினியம் அயோடைட். ஸோ அலுமினியம்னு ஒரு எலமெண்ட்டு, இது எல்லாத்துலேயுமே எக்ஸாம்பிள் என்ன தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட்டு இன்னொரு எலமெண்ட்டோட கம்பைன் ஆனால் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அலுமினியம்ங்கிற ஒரு எலமெண்ட்டு அயோடின்கிற எலமெண்ட்டோட கம்பைன் ஆனால் அலுமினியம் அயோடைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கொடுத்துருப்பாங்க, சல்ஃபர் ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆனால் சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 எலமெண்ட் கம்பைண்ட் ஆனால் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறங்கிறது தான் அங்கே எக்ஸாம்பிள்ஸாக ரெப்ரசன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்பவுண்டு இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் போர்டில் இருக்குது. நைட்ரஜன் ஹைட்ரஜன் தான் இருக்குது. இது இல்லாமல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சல்ஃபரும் ஆக்சிஜன் எடுத்தால் சல்ஃபர் டை ஆக்சைடு, அதே போல் அலுமினியமும் அயோடின் எடுத்தால் அலுமினியம் அயோடைட். இதெல்லாம் அதர் எக்ஸாம்பிள்ஸ். நான் இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நைட்ரஜன் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அம்மோனியா. இது எல்லாமே காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுறதுக்குனான ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட்ஸுக்குன்னு ஏதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? இருக்குது. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்னா ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் பை மாஸ். ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் பை மாஸ். அது என்ன மாஸ் அப்படின்னா வெயிட்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். நான் ஹைட்ரஜன் 1னா 8 மாஸில் தான் இருக்கும். அப்போ H2ஓங்கிற காம்பவுண்ட் எடுத்துட்டா அதோட மாஸ் வேல்யூ ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதில் அந்த காம்பவுண்டில் இருக்கிற ஆட்டமோட எலமெண்ட்டோட மாஸு ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ H2ஓன்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டோன்னா அதில் ஹெச்சோட வேல்யூ மாஸும் ஆக்சிஜன் வேல்யூவோட மாஸும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட் கேரக்டரிஸ்டிக் பார்த்தா அதோட காம்போனன்ட்ஸை ஈஸியாக எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் அதோட காம்போனன்ட்ஸ், அது என்ன சார் காம்போனன்ட்ஸ்னாலும் எலமெண்ட்ஸ்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இங்கே காம்போனன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ H2O வாட்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வாட்டரில் என்னெல்லாம், வாட்டருங்கிறது காம்பவுண்டு. இந்த வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் காம்போனன்ட்ஸ்னு டப் பண்ணுவோம். ஸோ காம்போனன்ட்ஸ்னா இட் இஸ் நத்திங் பட் எலமெண்ட்ஸோட இன்னொரு நேம் தான் காம்போனன்ட்ஸு. அந்த காம்போனன்ட்ஸை என்ன பண்ண முடியாது நம்ம அப்படின்னா இட் cannot be separated. ஈஸியாக என்ன பண்ணிட முடியாது, செப்பரேட் பண்ணிட முடியாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அயன் ஆக்சைடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது ஸோ அயன் சல்ஃபைடு அதர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அயன் சல்ஃபைடுங்கிறது ஒரு காம்பவுண்டு. இந்த காம்பவுண்ட்லேருந்து அயனை தனியாக சல்ஃபைடு தனியாக செப்பரேட் அவுட் பண்ண முடியாது. சப்போஸ் நான் இந்த அயன் சல்ஃபைடு எடுத்து உங்களுக்கு சால்வன் கொடுத்துருப்பாங்க. கார்பன் டை சல்ஃபைடில் நான் எடுத்து டிசால்வ் பண்ணணும்னு நினச்சா இட் டஸ் நாட் டிசால்வ் இன் கார்பன் டை சல்ஃபைடு. கார்பன் டை சல்ஃபைடில் அது டிசால்வ் ஆகாது. அப்போது செப்பரேட்டாக ஏதாவது நான் இதில் இருக்கிற காம்போனண்ட்டை நான் செப்பரேட் பண்ணணும் ஒரு சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தடில் ஒரு சால்வெண்ட் எடுத்து ஆட் பண்ணால் அயன் தனியாக சல்ஃபைட் தனியாக டிசால்வ் ஆகிடணும் அப்படின்னா செப்பரேட் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அதுதான் செகண்ட் கேரக்டரிஸ்டிக். காம்பவுண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபிசிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் அவுட் பண்ண முடியாது. அதுதான் அங்கே கொடுத்துருக்க இம்பார்ட்டண்டான திங். காம்பவுண்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸை ஃபிசிக்கல் மெத்தடு ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளாக எங்கேயே கொடுத்துருப்பாங்க. அயன் சல்ஃபைட் எடுத்து நான் கார்பன் டை சல்ஃபைடில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா டிசால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அயன் தனியாக சல்ஃபைட் தனியாக ஸ்ப்ளிட் ஆகாது ஃபிசிக்கல் மெத்தடில். அதுதான் செகண்ட் கேரக்டரிஸ்டிக். தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனாலும் விச் எவல்யூஷன் ஆர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். இங்கே நான் எவல்யூஷன் நோட் பண்ணியிருக்கிறேன். எவல்யூஷன் இருக்கலாம் இல்லை அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்டு, இது ரெண்டுமே இருக்கலாம். எவல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஹீட்டை லிபரேட் பண்ணலாம். அப்சார்ப்ஷன்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் காம்பவுண்டுன்னு எடுத்தான். காம்பவுண்ட் ஹேவிங் ஃபிக்ஸ்டு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஏற்கனவே சொன்ன காம்பவுண்ட்னாலும் இட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதோட ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பார்த்தோம். மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் அது ஒரு ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கணும்.
செகண்ட் திங் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காம்போனன்ட்ஸ். அதோட காம்போனன்ட்ஸ்லேருந்து காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அயன் சல்ஃபைடுன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது? அயன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் அயன் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட் அயன் கிட்ட எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். நான் இப்போ அயன் சல்ஃபைடு காம்பவுண்ட் இருக்குது, இந்த காம்பவுண்ட் கிட்ட அயன் ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இது அட்ராக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா அயன் அப்படிங்கிறது இங்கே இண்டிவிஜுவலாக இல்லை, அயனுங்கிறது இண்டிவிஜுவல் எலமெண்ட்டு. இங்கே அது என்னவா இருக்குது அப்படின்னா காம்பவுண்டாக இருக்குது. ஸோ அயன் அப்படிங்கிறது காம்போனண்ட்டு, அதோட ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகணும். அயன் சல்ஃபைடுங்கிறது காம்பவுண்டு, அதோட ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகலை. அதுதான் இங்கே கொடுத்துருக்க ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படின்னா காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காம்பவுண்ட் இங்கே மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகாது, அதே அதில் இருக்கிற காம்போனண்ட் மட்டும் மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். அதுதான் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. தென் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஹோமோஜீனியஸாக தான் இருக்கும். ஹோமோஜீனியஸ் அப்படின்னாவே சிங்கிள் என்டிட்டி, அது உங்களுக்கே தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட். இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் 2 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குது? கிளாசிஃபிகேஷன்னா டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இன்ஆர்கானிக் காம்பவுண்டு, செகண்ட் ஒன்று ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்டு எங்கேருந்து நமக்கு கிடைக்குது, எப்படி இது ஒரு டைப்புன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டெஃபினேஷனில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் நான் லிவிங் சோர்சஸ் லைக் எர்த் அண்ட் மினரல்ஸ். எர்த், ராக் அண்ட் மினரல்ஸ். ஸோ எர்த்தில் இருக்க ராக்கு மினரல்ஸ்னால நமக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் we can say as a inorganic compound. ஸோ inorganic compoundோட definition compounds obtained from non-living sources. ஸோ எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் பார்க்கணும், சாக்கு, மார்பிள், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன்று ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் எந்த காம்பவுண்ட்ஸ்லாம் நமக்கு லிவிங் சோர்ஸ்லேருந்து கிடைக்குதோ அது எல்லாத்தையும் we can say as a ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் லிவிங் சோர்சஸ் லைக் அ பிளான்ட்டு. என்ன காம்பவுண்ட்ஸ்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு அப்படின்னா புரோட்டீன், வேக்சஸ், ஆயில் and carbohydrate. So 2 classification, one is inorganic compound, another one is a organic compound. ஓகே, பேஜ் நம்பர் 205ல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நிறைய காம்பவுண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட், ஃபஸ்ட்டு காம்பவுண்டு வாட்டர் ஏற்கனவே காம்பவுண்ட் நம்ம பார்த்துருக்கோம். வாட்டருங்கிறது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைண்டாக ஃபார்ம் ஆகுறது வாட்டர். அதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி. காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அதில் இருக்க எலிமெண்ட்டு. இப்போ வாட்டர்னா ஹைட்ரஜன் காம்பனண்ட் இருக்குது, ஆக்சிஜன் காம்பனண்ட் இருக்குது. யூஸ் என்ன? ட்ரிங்கிங்க்கும் சால்வெண்ட்டுக்கும் we are used வாட்டர். ஸோ என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா காம்பவுண்டோட காமன் நேம், அந்த காம்பவுண்டுக்கு காமன் நேமு, கெமிக்கல் நேம். அந்த கெமிக்கல் நேம்ங்கிறது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கிறதுனால அதோட கெமிக்கல் நேமு ஹைட்ரஜன் ஆக்சைடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜன் காம்பனண்ட்டு அண்ட் ஆக்சிஜன் காம்பனண்ட்டு அதில் இருக்குது. யூசஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ட்ரிங்கிங் அண்ட் சால்வெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி டேபிள் சால்ட்டு, சுகர், பேக்கிங் சோடா, வாஷிங் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், குவிக் லைமு, ஸ்லேக்டு லைமு, லைம்ஸ்டோன். இந்த காமன் நேமில் கண்டினியூஸாக அந்த டேபிளில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸோட காமன் நேம் கொடுத்துருக்காங்க. அதே போல் கெமிக்கல் நேமு, காம்பனன்ட்ஸு, யூசஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லேக்டு லைம் அப்படிங்கிறது காமன் நேமு. ஸ்லேக்டு லைம்னு என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கால்சியம் ஹைட்ராக்சைடுனா ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது காமன் நேம் ஃபார் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்னா கால்சியம் ஆட்டம் இருக்குது, கார்பன் இருக்குது அண்ட் ஆக்சிஜன். இதெல்லாம் அதோட காம்பனன்ட்ஸ். எங்கே கால்சியம் கார்பனேட் யூஸ் ஆகுதுன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாக் பீசஸில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ மாலிகுல் ஆஃப் காம்பவுண்டுங்கிறது, மாலிகுல்ங்கிறது ஏற்கனவே கான்செப்ட் பார்த்தோம். மாலிகுல்னு சொன்னாவே 1 or 2 எலமெண்ட் கம்பைன் டுகெதர் ஃபார்ம் அ மாலிகுல். ஸோ அந்த மாலிகுல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 2 or more டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
atoms. So molecule of a compound அப்படினு சொன்னா அந்த molecule என்ன present இருக்கணும் 2 or more different types of atoms. Different types of atoms இருந்தாதான் அதை நான் என்னன்னு சொல்றது molecule of compound. Suppose hydrogen chloride compound எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த compoundல hydrogen chlorideங்கிற molecule present இருக்கும். அந்த moleculeல என்னென்னலாம் component இருக்கும் அப்படின்னா hydrogen ஒரு atom இருக்கு, chlorine ஒரு atom இருக்கு. So one atom of hydrogen and one atom of chlorine combined together form a molecule of hydrogen chloride in a compound hydrogen chloride. So hydrogen chloride is a compound. அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு one atom of hydrogen and one atom of chlorine. Next water familiar compound. Water எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் water common name அது hydrogen oxideங்கிறது chemical name hydrogen oxide. அப்போ ஹைட்ரஜன் ஆக்சைடு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் ஹைட்ரஜன் ஆக்சைடு மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு பார்க்கும்போதே பார்த்தோம் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன்ட் ஆனால் ஹைட்ரஜன் ஆக்சைடுங்கிற மாலிகுல் ஃபார்ம் ஆகும் அப்போ இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2 atoms of hydrogen combined with 1 atom of oxygen form a hydrogen oxide molecule. So first example hydrogen chloride molecule, second example water molecule. So water molecule எப்படி form ஆகுது 2 atom of hydrogen and 1 atom of oxygen combined together form a water molecule. So this is types of molecules. Next one formula. So chemical formulas தான் chemical reactions எல்லாம் யூஸ் ஆகும் அந்த formula எதை represent பண்ணுது so formula எதை represent பண்ணுது அப்படின்னா number of atom of each element in a compound or molecule so molecule இருக்கிற number of atoms represent பண்ணும் அதான் formula suppose water compound எடுத்துக்கிறேன் so இந்த water molecule எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் ஹைட்ரஜன் and oxygen combined ஆனா water molecule ஃபார்ம் ஆயிருக்கும் இதோட ஃபார்முலா எப்படி எழுதுறது வாட்டரோட ஃபார்முலா அப்படின்னா H2O அப்படினு ரெப்ரசன்ட் பண்றோம் so H2Oங்கிறது வாட்டரோட ஃபார்முலா அப்ப இந்த ஃபார்முலா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா number of atoms present in a molecule so number of atom hydrogen atom இருக்கு oxygen atom இருக்கு hydrogen atom எத்தனை இருக்கு 2 hydrogen atom இருக்கு oxygen atom 1 இருக்கு so இத மாதிரி ஃபார்முலா டினோட் பண்றது என்ன atom present இருக்கு at the same time number of atoms யும் represent பண்ணுது அதே மாதிரி தான் sodium chloride அப்படினா sodium chloride so இதோட ஃபார்முலா எப்படி எழுதுறாங்க அப்படினா சோடியம்ங்கிறது சிம்பல் NaCl அப்படிங்கிறது குளோரினோட சிம்பல் so sodium chlorideங்கிறது எப்படி எழுதுறோம் அப்படினா NaCl அப்படினு எழுதுறோம் so NaClங்கிறது 1 atom of sodium அதே போல 1 atom of chlorine same thing magnesium chloride so இந்த magnesium chloride எப்படி ஃபார்முலா எழுதுறோம் அப்படினா magnesium ஓட சிம்பல் Mg chlorine க்கு சிம்பல் Cl2 அப்ப இந்த சப்ஸ்கிரிப்ட் 2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் Cl ரெப்ரசன்ட் பண்ணுது 2 னா 2 Cl பிரசன்ட்டா இருக்கு Mgங்கிறது மெக்னீசியம் இங்க நம்பர் இல்ல அப்படினா 1 atom of magnesium so 1 atom of magnesium 2 atom of Cl combinedly form a magnesium chloride அப்ப magnesium chloride it is a formula for magnesium chloride ங்கிறது compound அதோட ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணனும்னா MgCl2 so Mgங்கிறது மெக்னீசியமோட சிம்பல் Clங்கிறது குளோரினோட சிம்பல் சப்ஸ்கிரிப்ட்ல கொடுத்திருக்க வேல்யூ அந்த கரஸ்பாண்டிங் காம்போனன்ட் கரஸ்பாண்டிங் ஆட்டம் ரெஃபர் பண்ணுது so இந்த 2 எதை ரெஃபர் பண்ணுது அப்படினா Cl ரெஃபர் பண்ணுது இங்க நம்பர் இல்ல அப்படினா என்ன மீனிங்னா it is a single atom of magnesium so the compound எழுதுனா அதுக்கான ஃபார்முலாஸ் we can easily represent next topic valency so valency na molecule இருக்கிற எந்த எலிமெண்ட்டுக்கு வேணாலும் valency we can able to calculate இப்போ valencyங்கிற டேர்முக்கான definition இப்போ valency definition is combining capacity of an element valency na combining capacity of an element so example பார்த்தா தெரியும் valency first topic போறோம் valency with respect to hydrogen hydrogen பேஸ் பண்ணி valency calculate பண்ணோம் valency என்ன சொல்லிருக்காங்க combining capacity இப்போ for an example H2 எடுத்தா oxygen
2 ஹைட்ரஜனோட கம்பைண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் ஸ்ட்ரக்சர் இது நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன், இது ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன் OHH. ஸோ 1 atom of oxygen, 2 atom of hydrogen. இப்போ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன்னா என்ன மீனிங்னா, சப்போஸ் நான் ஆக்சிஜனுக்கு வேலன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன், வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன். ஸோ வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி வேலன்சியை கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் விச் வித் ஒன் எலமெண்ட் கேன் கம்பைன். ஸோ ஒரு எலமெண்ட்டு எத்தனை ஹெச்சோட கம்பைண்ட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி அதோட வேலன்சியை சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்தால் 2 ஹைட்ரஜனோட கம்பைண்ட் ஆகுது. ஸோ ஆக்சிஜனோட வேலன்சி we can say as a 2. ஸோ ஆக்சிஜனோட வேலன்சி 2ன்னு கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ கம்பைனிங் கெப்பாசிட்டினா ஒரு எலிமெண்ட்டு எத்தனை எலிமெண்ட்டோட கம்பைண்ட் ஆகலாம். ஸோ ஆக்சிஜன்ற ஒரு எலிமெண்ட்டு 2 எலிமெண்ட்டோட கம்பைண்ட் ஆகிருக்கு. 2மே ஹைட்ரஜன், அதனால தான் வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜனுங்கிறது 2 we can calculate. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். குளோரினை பேஸ் பண்ணி வேலன்சியை கால்குலேட் பண்ணுறோம். குளோரினை பேஸ் பண்ணி வேலன்சியை கால்குலேட் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் MgCl2 மெக்னீஷியம் குளோரைடுங்கிற காம்பவுண்டு. ஸோ இந்த மெக்னீஷியம் குளோரைடு காம்பவுண்டில் மெக்னீஷியமோட வேலன்சி குளோரின் ஆட்டமை பேஸ் பண்ணி கம்பைன் பண்ணி குளோரின் ஆட்டமை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 குளோரினோட கம்பைண்டாக இருக்குது. ஸோ வேலன்சி ஆஃப் Mg is 2. வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம், வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் is 2. ஸோ ஏன் 2ன்றோம் அப்படின்னா 2 குளோரினோட அது கம்பைண்டாக இருக்குது. வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் is 2. ரீசன் என்ன, 2Clோட கம்பைண்டாக இருக்குது. இதே மாதிரி வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜனும் கேல்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா கொடுத்துட்டா எத்தனை ஆட்டமோட கம்பைண்டாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி we can able to calculate valency of any element in a molecule. ஸோ ஜீரோ வேலன்சிக்கு எக்ஸாம்பிள் ஹீலியமோ நியானோ ஜீரோ வேலன்சி. வேலன்சின்னு என்ன சொல்லியிருக்கோம், கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட். அப்போ ஹீலியம்க்கும் நியானுக்கும் வேலன்சி 0 அப்படின்னா என்ன மீனிங், it do not combine with any other atom. ஸோ இந்த எலமெண்ட் என்ன ஆகாது, வேறு எந்த எலமெண்ட்டோடையும் கம்பைண்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 0 வேலன்சி. ஸோ ஹீலியம்க்கு 0 வேலன்சி, அதே போல் நியானுக்கும் 0 வேலன்சி.